என்னுடைய வாழ்க்கையிலேயே மறக்க முடியாத ஒரு சாட்சி ஒன்று இருக்கிறது. என்ன அப்படின்னா, நான் ரொம்ப கஷ்டப்பட்டது எதுக்கு அப்படின்னா, இந்த சர்ச்சில் இருக்கிற பிரிண்டிங் இருக்குது பாருங்களேன், பிரிண்டிங். இதில் நான் ஏற்கனவே இந்த ஊழியத்திற்கு வர்றதுக்கு முன்னாடி 10th படித்து முடிச்சுட்டு ஒரு 1 இயர் பிரிண்டிங் ப்ரெஸ்ஸில் வேலை பார்த்தேன். இந்த பிரிண்டிங் ப்ரெஸ்ஸில் வேலை பார்த்ததுனால இந்த பிரிண்டிங் எனக்கு என்னுடைய ஃபஸ்ட்டு செய்த வேலை. மற்ற வேலையெல்லாம் செய்தாலும் நான் விருப்பப்பட்டு போய் ஆசையாக போய் செஞ்ச வேலை இந்த பிரிண்டிங் ப்ரெஸ் வேலை. அதனால் இந்த பிரிண்டிங் ப்ரெஸ்ஸில் என்னென்ன பண்ணணுன்றதை அவங்க சொல்லி கொடுக்கும்போது ஃபஸ்ட்டு என்ன சொன்னாங்கன்னா, ஒரு பேப்பரை நீங்கள் எடுத்தீங்கன்னு வைங்களேன், ஒரு நோட்டீஸை எடுத்தீங்கன்னா சிலர் அந்த நோட்டீஸை எடுத்தோன்னே இப்படி பிடிப்பாங்க. ஆனால் எங்கள் ப்ரெஸ்ஸில் என்ன சொல்லி கொடுப்பாங்கன்னா, நோட்டீஸை எடுக்கும்போது பூ போல் எடுக்கணும்னு. ஒரு பேப்பரை கையில் எடுக்கும்போது ரொம்ப அழுத்தி பிடிச்சிங்கன்னா அந்த பேப்பர் உடஞ்சிருவாமா. அந்த பேப்பர் உடஞ்சின்னா அதில் பிரிண்டிங் பண்ணியிருக்கிற அந்த பிரிண்ட் அவ்வளோ நல்லா இருக்காது. அதனால அந்த பேப்பரை எண்ணும் போது கூட பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளவு அழகாக அந்த பேப்பரில் எங்களுடைய கையினுடைய இம்ப்ரெஸ் கூட படாமல் தான் அப்படி பண்ணுவோம். அப்போ அந்த பிரிண்டிங்கில் ரொம்ப ஆர்வம் எனக்கு ரொம்ப அதிகமாகிடுச்சு. ஆனால் இந்த ஊழியத்துக்கு வந்ததற்கு பிற்பாடு பிரிண்டிங்காக அந்த டிசைன் பண்ணுறதுக்கு போய் உட்காந்து சலிச்சு போயிட்டேன். அவ்வளவு ஏமாற்று. அப்போ இந்த ஊழியம் பெருசு இல்லை. ஏன்னா 100 ரூபா மொத்த நோட்டீஸும் சேர்த்து 100 ரூபா 50 ரூபாய்க்கு அடிப்போம். அவங்களுக்கு பெரிய பெரிய ஆர்டர்ஸ் வரும். அப்படியே நம்மளை என்ன 100 நோட்டீஸா 50 ரூபா கொடுக்க போறீங்களா, வெயிட் பண்ணுங்க இந்த மாதிரியே வெயிட் பண்ண வச்சு, எனக்கு தெரிந்த ஊழியத்தில் இருக்கிற ஒரு பிரதர் நான் உங்களுக்கு இனி உள்ள டிசைனில் நான் பண்ணித்தரேன்னு சொல்லிட்டு அவர் கடைக்கு போக ஆரம்பித்தேன். அவருடைய யூனிட் போய் ஆரம்பித்தேன். அவர் உட்கார வச்சு ஃபோன் பண்ணால் ஏமாத்துவார் பாருங்க. எத்தனை ஃபோன் பண்ணாலும் இதோ வரேன் இப்போ வரேன்னு சொல்லி என்னெல்லாம் ஒரு நாள் காலையில் 10 மணிலேருந்து சாயந்தரம் 6 மணி வரைக்கும் காக்க வச்சுட்டு முடியாதுன்னு அனுப்பிட்டார். ஒரு நாள் கண்ணீரோடு இந்த இடத்துல வரும்போது, ஆண்டவரே, அந்த கம்ப்யூட்டருடைய மவுஸ் கூட அதுக்கு முன்னாடி நான் தொட்டதில்லை. அது கூட எனக்கு ஆப்ரேட் பண்ணவே தெரியாது. கம்ப்யூட்டரை பற்றி ஒன்றுமே எனக்கு தெரியாது. அது கிராமத்திலேருந்து வந்த ஆள், வசதி ரொம்ப குறைவு. ஒரு கம்ப்யூட்டரை நம்ம போய் நின்று, அந்த காலத்தில் இன்னைக்கெல்லாம் கம்ப்யூட்டர் எங்கே போனாலும் கம்ப்யூட்டர் இருக்கு. அன்னைக்கெல்லாம் கம்ப்யூட்டரை பார்க்குறதே அரிதான ஒரு சமயம். ஆனால் அவங்க ரொம்ப மனசை வருத்தப்படுத்தி உடஞ்சி வரும்போது, அந்த காந்திபுரத்தில் இருக்கிற 100 ஃபீட்லேருந்து நடந்து வந்துட்டு இருக்கிறேன், சிவானந்த காலனி. அப்போ கண்ணீரோடு அழுது ஜெபம் பண்ணுறேன். ஒன்று மட்டும், ஆண்டவரே, எனக்கு எதுவுமே எனக்கு தெரியாது இதை பற்றி. ஆனால் அவங்க என்னை ரொம்ப குறைவாக ட்ரீட் பண்ணுறதுனால இதை எப்படியாவது நான் கற்றுக்கிட்டு இவங்களை டிபெண்ட் பண்ணக்கூடாது, இந்த ஊழியத்திற்காக இவங்க சார்ந்திருக்க கூடாது, அந்த ஞானத்தை உங்களால் எனக்கு தர முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு பழைய செகண்ட் ஹேண்ட் கம்ப்யூட்டர் வாங்கி அந்த கம்ப்யூட்டரில் கோரல்ரா அப்படின்ற ஒரு சாஃப்ட்வேரை உள்ளே போட்டு சரி என்னதான் இருக்குன்னு சொல்லி பார்ப்போம் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணது. நான் பெருமைப்படுத்துறதுக்காக சொல்ல, நம்ப மாட்டீங்க, 1 மந்த்துக்குள்ள எனக்கு பண்ணி கொடுத்தாரு பாருங்க. அவரை மாதிரி டிசைன் பண்றதுக்கு நான் கத்துக்கிட்டேன். அவரை மாதிரி டிசைன் பண்றதுக்கு ஆண்டவர் சொல்லி கொடுத்தாரு. அதை டிசைன் பண்ணிட்டு அவர்கிட்ட பிரிண்டிங் அவர்கிட்ட கொண்டு போய், பிரதர் இதை ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து கொடுங்க அப்படின்னு கேட்டு, அந்த கலர் பிரிண்ட் அவுட் எடுத்து கொடுங்கன்னு கேட்கும்போது, என்ன பிரதர் இப்பெல்லாம் நம்மளை விட்டுட்டு அடுத்தவங்கள்ட்ட போய் டிசைன் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னு. பிரதர், இது அடுத்தவங்க கிடையாது, யார் பண்ணது? நான் தான் பண்ணேன். நீங்களா? என்ன போய் சொல்றீங்க? இது நான் படிக்கிறதுக்கு 1.5 வருஷம் ஆயிடுச்சு தெரியுமா? நீங்க எப்படி 1 மாசத்துக்குள்ள படிப்பீங்க? ஆனா நான் சொல்றேன், எனக்கு நான் படிக்கல, என் கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்திற்கும் படிப்பிக்கிற கண்மலையாகிய கர்த்தர், உங்களுடைய அறிவை அதிகப்படுத்துகிற கர்த்தர், உங்களையும் என்னையும் ஞானத்தினால் நிரப்புகிற கர்த்தர். உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூரணமாய் கொடுக்கிற கர்த்தர். எல்லாரை பார்க்கலும், கற்றுக் கொடுத்தவர்களை பார்க்கலும், எதிரிகளை பார்க்கலும் உங்களையும் என்னையும் தேறினவர்களாய் மாற்றுகிற ஒரு தேவன். நீங்க இருக்கிற ஃபீல்டுல, நீங்க இருக்கிற வேலையில யாருமே அச்சீவ் பண்ண முடியாத அந்த டார்கெட்டை அச்சீவ் பண்ணுவதற்கு உதவி செய்கிற தேவனாகிய கர்த்தர். பேசக்கூடிய ஞானம், சொல்லக்கூடிய ஞானம், பிசினஸ் பண்ணக்கூடிய ஞானம், குடும்பத்தை நடத்தக்கூடிய ஞானத்தை ப்ரொவைட் பண்ணுகிற நல்ல ஒரு தேவனைத்தான் நீங்களும் நானும் ஆராதிக்கிறோம். அவர் எப்பேற்பட்ட மனுஷனையும் உருவாக்க முடியும். நம்புறவங்க நல்ல கரங்களை மேல தட்டி முழு பலத்தோட ஹalleluya, thank you Jesus,
அவர் என்னை உருவாக்குகிற தேவனாகிய கர்த்தர். எந்த இடத்துல நீங்க குறைவா ஃபீல் பண்றீங்களோ, நீங்க ரொம்ப தாழ்வா ஃபீல் பண்றீங்களோ, கண்டிப்பா வரும். ஏன்னா ஆண்டவர் உங்களை உயர்த்தணும்னு சித்தம் வச்சிருந்தாருன்னா அந்த பாதையில கண்டிப்பா நடத்துவார். ஆண்டவர் எந்த ஒரு தேவனுடைய பிள்ளைய உயர்த்தணும்னு கர்த்தர் நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு அனுமதிக்கிற முதல் பாதை என்ன தெரியுமா? மற்றவங்க முன்னாடி அற்பமாய் ஆகாது என்று தள்ளப்பட்ட கல் தலைக்கு மூளைக்கல். ஜோஷுவா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக போய் நிற்கும் போது ஆண்டவர் என்ன சொல்றார் அப்படின்னு சொன்னா, எப்பா நீ பயப்படாதே, நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஏன் அப்படின்னா ஜோஷுவாவுக்கு ஒரு பெரிய மனசு கஷ்டம் வருது அப்படின்னா பெரிய குறைவா ஃபீல் பண்றான். ஏன்னா மோசையை அந்த உச்சத்துல வச்சு பார்த்தாங்க, அவ்வளவு பெரிய இடத்துல வச்சு பார்த்தாங்க. இவனா எப்படி இருக்கான்னா ரொம்ப கீழே இருக்கிறான், ரொம்ப குறைவா இருக்கிறான், எதுலையுமே இல்லை. ஐயோ இல்ல, நம் தேவனாகிய கர்த்தர் பெரிய தேவன். கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்ல. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? நான் ஒரு வாலிப தம்பி என்னிடத்துல பேசினாரு. என்ன பேசினார் அப்படின்னு சொன்னா, அவருக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு ஆசிரியர் ரொம்ப ரொம்ப ஹைட் கம்மியானவர். அவங்க வீட்டில் துணி காய போட்டிருந்தாங்க. அப்போ துணி காய போட்டிருக்கிற அந்த 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 இடத்துல அவர் வாக்கிங் போனார். அவன் துணி காய போட்டிருந்தாங்க. அவர் வாக்கிங் போன இடத்துல இவர் உள்ள போகும்போது அந்த துணியை தூக்கிட்டு போனார். சொல்லது உனக்கு புரியுதா? இவர் ரொம்ப உயரமானவர். இவர் உயரமா இருக்கிறதுனால அந்த துணியை அப்படியே தூக்கிட்டு அப்படியே குமிஞ்சு 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 போனாராமா. அவர் அந்த துணிக்கடியில் என்ன பண்ணிட்டு இருக்கிறாராமா? என்ன இதை கேட்டோன்னா நான் ரொம்ப சிரிச்சேன், கிண்டல் பண்ணல. ஆனா என்னன்னா அந்த சீனை கொண்டு வாங்களே, ஒருத்தர் உள்ளுக்குள்ள அழகா வாக்கிங் பண்ணிட்டு இருக்கிறாரு, இன்னொருத்தர் தூக்கி தூக்கி குமிஞ்சு குமிஞ்சு உள்ள போறாரு. எப்படி இருக்கும் பாருங்களா அந்த சீனை. அப்போ அப்படி சொல்லிட்டே இருந்தாரு. இந்த மாதிரி இருக்கும். உடனே நான் என்ன சொன்னேன் அப்படின்னு சொன்னா, என்னதான் நீ உயரமானவனா இருந்து தூக்கிட்டு போனாலும் அவர் உனக்கு வாத்தியார். அவரை எங்க தான் ஆண்டவர் வச்சிருக்கிறாரு? அவரை வாத்தியாரத்தான் வச்சிருக்கிறாரு, உன்னை ஸ்டூடெண்டா தான் வச்சிருக்கிறாரு. நீ ஸ்டூடெண்ட், அவரு வாத்தியார். அதனால ஆண்டவருடைய பிள்ளைகள் இன்றைக்கு ரொம்ப கவனமாய் இருக்கணும். என்ன ஜெபிக்கணும் அப்படின்னு சொன்னா, ஆண்டவரே நான் ரொம்ப குறைவா நான் ஃபீல் பண்றேன், ஆனா என்னை ஆசீர்வதிக்கிறதுக்கு உமக்கு ஹல்லேலூயா. என்னவா இருந்தாலும் நீங்க எந்த இடத்துல குறைவா ஃபீல் பண்றீங்களோ அந்த எண்ணம் உங்களை விட்டு போகும். எப்ப தெரியுமா? அதை மறக்கிற அளவிற்கு தேவன் உங்களுக்கு அற்புதம் செய்வதற்கு. நம்புறீங்களா இல்லையா? நான் சொல்றேன் கர்த்தர் வல்லவர். அவர் உங்களை வளர்த்தணுமா, அவர் உங்களை வளர்த்துவார். கர்த்தர் உங்களை உயர்த்தணுமா, கர்த்தர் உங்களை உயர்த்துவார். உங்களுடைய தோற்றத்தை ஆண்டவர் மாற்றணுமா, கண்டிப்பாக ஆண்டவர் மாற்றுவார். நம்புறீங்களா இல்லையா? வேதம் சொல்லுது, எல்லாத்தையும் உலகத்துல வார்த்தையினால படைச்சிட்டாரு. ஆனா ஆதாமையும் ஏவாளையும் மட்டும்தான் எதுல படைச்சாரு? டைம் எடுத்து ஒர்க் பண்ணி வேலை செஞ்சு நம்மளை உருவாக்குனாரு. அப்போ நான் என்ன சொல்றேன், உலகத்துல இருக்கிற எல்லா படைப்பை விட உங்களையும் என்னையும் கர்த்தர் எப்படி தான் பார்த்தாருன்னா ஸ்பெஷலா தான் பார்த்தாரு, நல்லா தான் பார்த்தாரு. நீங்க அழகா இருக்கணும்னு நினைச்சாரு, நம்ம அறிவா இருக்கணும்னு நம்ம நினைச்சாரு. கர்த்தர் பார்த்து பார்த்து செஞ்சதுல ஒரே ஒண்ணு நீங்களும் நானும் தான். அப்போ உங்க தோற்றத்தை குறித்து நீங்க மன வருத்தப்படும் போது அந்த தோற்றத்தை மாற்றுவாரா மாற்ற மாட்டாரா? ஒண்ணு மாற்றுவார், இல்லைன்னா இது உனக்கு போதும்ன்ற அந்த மிகப்பெரிய மன தைரியத்தையே கர்த்தர் தந்துருவாரு. ஹல்லேலூயா. ரெண்டும் கொடுத்தாலும் ஓகே தான். ஏன்னா ஆமேனே வர மாட்டேங்குது. என்னுடைய தோற்றத்தை மாற்றுங்க ஆண்டவரேன்னு நான் போய் நின்று ஜெபம் பண்ணும்போது, உன்னை மாற்ற நீ ரொம்ப அழகாயிருவ அப்படின்னு சொல்றதும் எனக்கு நல்லதுதான். அதே நேரத்தில் நீ இப்படியே இதாண்டா அழகா இருக்குது அப்படின்னு சொல்ற மனசுல நல்ல ஒரு தைரியத்தை கொடுத்து, போதும் கர்த்தர் நமக்கு இவ்வளவு கொடுத்துருக்கிறாரே அப்படின்ற மனசை கொடுக்கறதும். உங்களுக்கு என்ன வேணும்? ஒன்று வேணுமா, ரெண்டு வேணுமா? இப்படி கேட்டா எல்லாரும் ரெண்டாவது இருக்கிறது போதும்னு தான் சொல்லுவீங்க. ஆனா நம்முடைய தேவன் நமக்கு அந்த மனசை கொடுத்தாலே போதுமானது. ஃபர்ஸ்ட் ஒரு ஜெபம் பண்ண போறோம். என்ன ஜெபம் அப்படின்னா,
நான் ரொம்ப குறைவாக ஃபீல் பண்ணும்போது ஆண்டவரே ஒன்று செய்யும், எனக்கு ஒன்று செய்யும், இந்த காரியத்தில் எனக்கு கிருபையா எனக்கு உதவுவீரா, எனக்கு கற்றுத்தாரும் ஆண்டவரே, எனக்கு ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே, எனக்கு கைகளை அப்படியே உயர்த்தி கேளுங்களேன். கர்த்தருடைய ஒரு பெரிய அசைவாடுதல் இந்த இடத்துல இருக்கிறத நான் உணர்றேன். ஆகாது என்று தள்ளப்பட்ட நிறைய கல்களை கர்த்தர் மூளைக்கு தலைக்கல்லாய் மாற்றுகிறத நான் உணர்றேன். கேளுங்க, ஆண்டவருடைய சமூகத்தில் கேளுங்க. ஹல்லேலூயா, தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். ஆண்டவரே, இந்த செய்தி வேற யாருக்காகவும் இல்லை, எனக்காக தான் ஆண்டவரே. நான் ஒரே ஒருத்தன் இந்த இடத்துல இருந்து கேட்டுட்டு இருக்கிறேன், எனக்காக தான். நான் இப்பதான் ஃபீல் பண்ணிட்டே வரேன், நான் ஏன் இப்படி குறைஞ்சு போயிட்டேன், நான் ஏன் இப்படி அற்பமா நினைக்க போறேன், எனக்கு ஏன் இப்படி ஒண்ணுமே தெரியல, எனக்கு பேச தெரியல, எனக்கு பழக தெரியல, என்னை எத்தனை பேர் கிறுக்கின்றாங்க, பைத்தியக்காரி இருக்கா, பைத்தியக்காரன்றாங்க. அப்பா அப்பா, கைகளை உயர்த்தி எனக்கு ஞானத்தை கொடுக்கிறவரே நன்றி. ஓ ஹல்லேலூயா, என்னுடைய இயலாமையில் செயல்படுகிற தெய்வமே நன்றி ஆண்டவரே நன்றி. என் இயலாமையில் நீ செயல்படுவி, உம் கரம் என்னை விலகாதிருக்கும். சொல்லுங்க பக்கத்துல எல்லாரும் கையை வைத்து, என் இயலாமையில் நீர் செயல்படுகிற கர்த்தர், என் இயலாமையில் செயல்படுகிற கர்த்தர். நிறைய பேருக்கு கர்த்தர் கேட்கிற இது ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தை. நீங்க சீக்கிரமா நீங்க ஒரு நாள் சாட்சி சொல்லுவீங்க. பாஸ்டர், அன்னைக்கு இந்த செய்தியை நான் கேட்கும்போது நான் குறைவா தான் இருந்தேன், என்ன அற்பமா பார்த்தாங்க பாஸ்டர், என்ன குறைவா பார்த்தாங்க பாஸ்டர். ஆனா இன்னைக்கு அத்தனை பேரும் தலை நிமிர்ந்து பார்க்கிற அளவிற்கு, ஆச்சரியப்படுற அளவிற்கு ஆண்டவர் என்ன மாத்தினாருன்னு நீங்க கண்டிப்பாக சாட்சி சொல்லுவீர்கள். கர்த்தர் சாட்சியாய் நிறுத்துகிறவர். ஹல்லேலூயா, நன்றி ஆண்டவரே நன்றி.